ஸோ ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஒரே நிமிஷம், நம்ம பைரட் எடுத்துக்கலாம். ஓகே. ஓ, நான் தான் உங்கள் ஜோக்கர். இப்போவே பாதி பேத்துக்கு நம்ம என்ன கேம் விளையாட போகிறோன்னு தெரிஞ்சிருக்கோம் இல்லையா? எஸ், நம்ம இன்றைக்கி விளையாட போகிறது ரோப்ளாக்ஸ்லேயே பெஸ்ட்டு கேம்னு அழைக்கப்படுற பிளாக்ஸ் ஃப்ரூட்ஸ் தான். ஸோ இந்த கேம் பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. ஸோ போக போக ஒவ்வொன்றா கற்றுக்கலாம். நம்மளும் நிறைய பிளாக்ஸ் ஃப்ரூட்ஸ் வாங்கலாம், நிறைய ஸ்வாட்ஸ் வாங்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாம். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் லைக் பண்ணிட்டு பார்க்க வேண்டியது தான். நான் நேற்று ஒரு வீடியோ போட்டிருப்பேன், நம்ம அட்மின் அப்யூஸ் பற்றின வீடியோ. ஆனால் அந்த வீடியோ நான் நினச்ச அளவுக்கு ஒரு 10 வியூஸ் கூட போகலை. லாங் வீடியோவாக இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இதை பார்க்கவே இல்லை. ஸோ தயவுசெய்து அதை பார்த்துட்டு இந்த வீடியோவுக்கு வாங்க. ஸோ அந்த வீடியோவோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ தயவுசெய்து தொட்டு பாருங்கள். உங்களுக்கு அந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, முதல்ல நம்ம மங்கியை போட்டு குத்துன்னு குத்துவோமா? போட்டு போட்டு டுமில் டமால் டுமில். டே, நான் எவ்வளோ பெரிய மார்ஷியல் ஆர்டிஸ்ட் தெரியுமா? போட்டு போட்டு டம் டும். ஓகே, முச்சாச்சு. இந்த மாதிரி குட்டி குட்டி குரங்கெல்லாம் வந்து நம்மள்கிட்ட சண்டை போட முடியுமா? நம்ம எவ்வளோ பெரிய ஆள். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள். இவன் யாரா குரங்கு கூட குத்திட்டு இருக்கான், நம்மளும் போய் குத்துவோம். டம் டும் டம். ஸோ ஆரம்பித்தோடனே இங்கே ஆரம்பிக்கல, வேறு ஒரு இடத்துல தான் ஆரம்பிச்சுது. ஸோ அந்த இடத்த வந்து நான் முடிச்சிட்டேன். ஓகேங்களா? ஒரு 10 லெவல் அந்த மாதிரி வந்தாலே அந்த இடம் முடிஞ்சிடுச்சு. ஸோ இங்கே ஏதோ ஃப்ரூட்டு தராங்க, ரேண்டம் ஃப்ரூட் எதுவுமே தரல. யாருங்க இவன் பக்கத்தில் இருக்கிறவன்? தெரில, நமக்கு என்ன. ஓகே, நெக்ஸ்ட்டு குவெஸ்ட் 6 மங்கீஸை கில் பண்ணுறது தான். ஸோ நான் கில் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகேங்களா? ஏன்னா அது விட்டால் ரொம்ப பெரிய வீடியோவாக போயிடும். ஓகே, நான் கில் பண்ணிட்டேன். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னா ஸ்வாட்ஸ் வாங்க தாங்க. ஏன்னா கையிலேயே குத்துறது வந்துட்டு ரொம்பவே ஒரு மாதிரி டிஸ்கஸ்டிங்காக இருக்குது. ஓகேங்களா? ஸோ நம்மளும் கட்டானா வாங்கி வீசுவோம். ஓகே, பிளாக்ஸ் ஃப்ரூட்ஸ் வாங்கலாமா? இது எவ்வளோன்னு வேறு தெரிலையே. பார்ப்போம் எவ்வளோன்னு. ஓகே, என்ன 5000மா? ஓ மை காட், என்னடா இது 5000? அப்புறம் அவுட் ஆஃப் ஸ்டாக். ஐயோ, நம்மள்கிட்ட வேறு 3000 தான் இருக்குது. ஓகே, நம்ம இங்கேருந்து அங்கேயே போயிடுவோமா? ஓ, கட்டானா நம்மள்கிட்ட இருக்குது ஆல்ரெடி. ஓகே, கட்டானா மட்டும் கீப் பண்ணிப்போம். பிளாக்ஸ் ஃப்ரூட் மட்டும் நம்ம காசு சேர்த்துட்டு இங்கே வந்து வாங்கிக்கலாம். ஓகேவா? ஸோ நான் அங்கேயே வந்துட்டு திரும்ப வந்துட்டேன். போட்டில் தான் வந்தேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்மள்கிட்ட நிறையவே ஒரு ஸ்டாட்ஸ் கொஞ்சம் ஒரு 21 பாயிண்ட்ஸ் இருக்குது. இது எதுக்கெல்லாம் கொடுக்கலாம்? ஓகே, ஸ்வாடுக்கு கொஞ்சம் கொடுப்போம். கன்று என்கிட்ட கிடையாது. ஸோ டிஃபென்ஸ் கொஞ்சம் பார்க்கலாமா? ஓகே, டிஃபென்ஸ் கொஞ்சம், மீலி கொஞ்சம் பார்க்கலாம். வேறு பிளாக்ஸ் ஃப்ரூட் வாங்கும்போது நமக்கு ரொம்ப பவர் கம்மியாக இருந்தால் செட் ஆகாது. ஸோ அதனால் பிளாக்ஸ் ஃப்ரூட்டுக்கும் கொஞ்சம் ஏற்றி வைப்போம். ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் நினைக்கிறேன். அவ்வளோதான், ஸ்டாட்ஸ் முடிஞ்சு போச்சு. ஓகே, நான் கொஞ்சம் நாய்ஸியான இடத்துல உட்காந்தா வீடியோ கொடுத்துட்ருக்கேன். ஏன்னா இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயம் இல்லையா? ஸோ பார்த்துட்ருக்கிற எல்லாத்துக்குமே சொல்லிக்கிறேன், ஹாப்பி தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஸோ இந்த வருஷம் ஜாலியாக குடும்பத்தோடு என்ஜாய் பண்ணிவிட்டு நம்ம வீடியோஸையும் பாருங்கள். ஸோ இந்த வருஷம் நம்ம வீடியோஸ் ரொம்ப நிறைய க்ரோத் ஆகும்னு நான் நம்புகிறேன். ஸோ மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகேயா? ஸோ லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எல்லாத்துக்கும் ஹாப்பி புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஓகே, இந்த ஸ்வாட் என்னங்க நம்ம மீலியை விட கொஞ்சம் டேமேஜ் ஜாஸ்தியாக போகுதுன்னு நினைக்கிறேன், தெரில. ஓகே, நல்ல சூப்பர் போஸ்லாம் இருக்குது. ஓகே, மங்கீஸை போட்டாச்சு. அடுத்ததாக இன்னும் 8 மங்கீஸ். ஓகே கைஸ், நமக்கு ஏதோ கிடச்சிருக்கு. ஓகே, இது என்னது? ஏன்டா டேய், ட்ரெஷர்னு வெறும் 300 தராங்க. ஏன்னா மங்கியை கொண்டாலே எனக்கு 300 கிடைக்கிது. இல்லை ட்ரெஷர் பாக்ஸ் வேறு வச்சு நீங்கள் 300 தான் தருவீங்களாடா? என்ன பாஸ் நீங்கள் இப்படி பண்ணுறீங்க? ஸோ ஓகே, ஸோ அடுத்ததாக என்னென்னா கொரிலாஸ். ஓகேங்களா? ஸோ கொரிலாஸ்க்கு வந்துட்டோம். ஸோ இப்போ போய் நம்ம மங்கீஸ்கிட்டேருந்து கொரிலாஸ்க்கு ஜம்ப் பண்ண போகிறோம். ஓகேயா? ஸோ கொரிலாஸ் அந்த ஐலாண்டு பக்கத்து ஐலாண்டில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ போவோம். ஓகே, நிறைய பேர் வந்துட்டு தண்ணியில் இறங்குனா நிறைய பேர்த்துக்கு ஹெச்பி இறங்குது. ஏன் எனக்கு இறங்க மாட்டேங்குதுன்னு தெரில. ஒருவேளை நான் ஜோக்கர்னு நினச்சேன், என்னையை பார்த்து தண்ணியே பயப்படுதோ தெரில. ஓகே, இந்த கொரிலாவை போட்டு வெட்டல. ஏன்னா நம்ம ஊர் கொரிலாலாம் 2 வெட்டினாலே செத்துருவோம். ஏன்னாடா போயிட்டு திரும்ப வர. ஓகே கைஸ், கொரிலாவை கொண்டாலே கட்டானா மாஸ்டரிலாம் டெவலப் ஆகுது. நல்லது தான் நமக்கும். ஓகே, இங்கே பாருங்களா, இந்த மாதிரி கட்டானை வச்சு 2 வெட்டினாலே நார்மலாக கொரிலாலாம் போய் சேர்ந்துடும் மேலே. இது என்ன திரும்ப வருது என்னன்னே தெரில. ஓகே, அந்த கொரிலாவையும் போட்டாச்சு. இப்போ அடுத்து வேறு கொரிலாஸ் கொல்லணும். ஏன்னா நம்ம வந்துட்டு
அது ஃபைட் வந்து ரொம்ப நேரம் எடுக்குது. நம்ம ஒரே செஞ்சதையே தான் திரும்ப திரும்ப செய்கிற மாதிரி இருக்குது. ஓகேங்களா? ஸோ அது பார்க்குற உங்களுக்கும் போர் அடிக்கும். ஸோ உங்களோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். ஸோ உங்களுக்கு எந்த இடத்துலையுமே போர் அடிக்கவே கூடாது. ஸோ அதனால் நம்ம வந்துட்டு முக்கியமான விஷயங்கள தான் நான் காட்டுறேன். ஓகேங்களா? ஏன்னா நம்ம வந்துட்டு செஞ்சதையே திரும்ப திரும்ப செய்கிற மாதிரி இருக்குது கைஸ். செய்கிறதையே திரும்ப திரும்ப செய்கிறதுனால நமக்கு ரொம்ப நேரம் டைமும் எடுக்கும். அதே மாதிரி வீடியோ லென்த்தாக இருந்தால் பார்க்குற ஆடியன்ஸுமே கம்மி தான் ஆகுறாங்க. ஸோ அதனால் நம்ம வந்துட்டு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஷார்ட் பண்ணி உங்களுக்கு நான் ஸ்வீட் அண்ட் க்யூட்டான ஒரு வீடியோவாக சென்ட் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எப்பவும் சொல்கிறது தான், லைக் பண்ணிட்டு பாருங்கப்பா. ஓகேயா? ஸோ போன வீடியோவுக்கு நான் ரொம்ப நிறையவே கஷ்டப்பட்டேன். பட் ஆனால் அது வியூஸ் போகல அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஸோ தயவுசெய்து இந்த வீடியோ பார்க்குறவங்க அந்த வீடியோவே பாருங்கள் ப்ளீஸ். உங்களோட ஒரு 18 நிமிஷத்தை நீங்கள் வேஸ்ட் பண்ணி பார்க்குறதில்ல. அந்த வீடியோ வந்துட்டு உங்கள் 18 நிமிஷத்தை வேர்த்தி ஆக்கும். ஓகே, என்ன குரிலா கிங் என்னடா ஒரு அடிக்க இத்தனை இறங்குது? டேய் குரிலா கிங் பாஸ். ஓ இவன் தான் பாஸா? டேய் 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 நிறுத்துறா. டேய் டேய் என்னடா பண்ணுற? டேய் எங்க அவனை அடிக்கவே இல்லை. அவனே அடிச்சிட்டு அவனே பறந்து போய் விழுகுறான். மெண்டலாக இருப்பான் போல இருக்கே. தலையில் ஏதோ வச்ச குரிலாவாக இருக்கான். ஐயோயோ என்னெல்லாமோ ஆயிடுச்சு. ஓகே கைஸ், இவனை அடிக்கிறதுக்கு பிளாக் ஃப்ரூட் கண்டிப்பாக தேவைப்படும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ஆல்ரெடி நிறைய பேர் விளையாண்டதை நான் பார்த்துருக்கேன். ஓகேங்களா? இந்த ராக்கெட் பிளாக் ஃப்ரூட்ஸ் இருந்தால் தான் இதை வச்சு அடிப்பாங்க அவங்களெல்லாம். ஸோ ஓகேங்களா, பிளாக் ஃப்ரூட் இருந்தால் தான் அவங்கள அடிக்கவே முடியும். ஸோ அதனால் நமக்கு இப்போ பிளாக் ஃப்ரூட் தேவை. ஸோ இதாங்க, ஹோமுக்கு முதல்ல டெலிபோர்ட் ஆகிட்டு அங்கே போய் நம்ம பிளாக் ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வரலாம். என்ன சொல்கிறீங்க? ஓகேயா? ஸோ நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன் ராக்கெட் பிளாக் ஃப்ரூட் வச்சு அடிப்பாங்க. அந்த 5000 ரூபா ராக்கெட்டு. ஸோ பார்ப்போம் அது வாங்க முடியுதா இல்லையான்னு பார்ப்போம். வாடா வந்துச்சு. இதில் நிறைய என்ன அவுட் ஆஃப் ஸ்டாக்காக தான் இருக்குது. ஓகே, பிளேடு 30,000மா, இந்த ஸ்பின்னு 7500, இது ராக்கெட் எது வாங்கலாம்? எனக்கு தெரிஞ்சு ராக்கெட் வச்சு தான் அதை அடிப்பாங்க. ஆனால் ஸ்பின்னு காசு ஜாஸ்தியாக இருக்கனால ரொம்ப இதாக இருக்குமோ தெரில. வாங்கிடலாமா இல்லை ராக்கெட்டே வாங்கலாமா? என்ன வாங்கலாம் காய்ஸ்? குழப்பமாக இருக்கே. சரி ஸ்பின்னே வாங்கிக்கலாம். ஏன்னா இப்போதைக்கு ஸ்பின் வந்துட்டு ராக்கெட்டோட ஸ்ட்ராங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தெரில. ஓகேவா? என்னங்க இது இப்படி போகுது? ஒரு வேளை 25-30 இறக்குமோ தெரில. ஓகேயா? ஸோ இங்கேருந்து டெலபோர்ட் ஹோம். ஐயோ சாரி, ஹோமில் இருந்துக்கிட்டே திரும்ப ஹோமுக்கே ஸ்பான் ஆகிறேன். தப்பு. ஓகேவா? ஸோ நம்ம அங்கே வேற போகணும். இந்த போட் டீலர் என்னங்க ஹெல்த்து இறங்க ஆரம்பிச்சிச்சா? ஒரு லெவலுக்கு மேலே தான் ஹெல்த் இறங்குமோ தெரில. ஓகே, நம்ம இந்த ஃப்ரீ போட்டை வாங்கிடுவோம். குட்டியாக தான் இருக்குது, பரவாயில்ல. ஹெல்த்து வேறு ரொம்ப குறையுது. ஏன்டா தண்ணிக்குள்ளே தான்டா குதிக்கிறேன், வேறு எதுக்குள்ளடா குதிச்சேன்? ஓகே, ஸோ இதில் போயிடலாம், பிரச்சனை இல்லை. ஓகேவா? ஸோ கிட்ட வந்துட்டோம். கொரியாலா கிங் உன்னை வேட்டையாட ஃப்ரூட்டோட வரண்டா. ஓகே, ஸோ இது வந்துட்டு ஒன் பீஸ் கேமுன்னு நினைக்கிறேன். ஏன்னா பிளாக்ஸ் ஃப்ரூட்ஸ் அப்படி தான் இருக்குது பேர். ஓகேவா? எனக்கு தெரிஞ்சு ஒரே அடியில் செத்து போயிடுவான்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஒன் ஷாட். என்ன நிமிஷம் கைஸ், ஒரே நிமிஷம். டேய் 7500 கொடுத்து வாங்கினாத. ஒரு நிமிஷம். டேய் கைஸ், அங்கே பார்த்தீங்களா? 2 ஒரே நிமிஷம் இருங்க. 2 டைம் தான் போகுது. 4 டேமேஜ் தான். என்னடா பண்ணுறீங்க? இல்லை எனக்கு நிஜமாக புரியல. ஐயோயோ காய்ஸ், 7500 கொடுத்து வாங்கினது வேஸ்ட்டாக போச்சு. சரி பரவாயில்ல, ஏமாற்றிட்டாங்க. ஓகே, இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். உங்கள் ஜோக்கரிடமிருந்து பாய்.